ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவர்கள் தன்னுடைய வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்து வைத்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. ஜோதிடத்தில் இது எந்த அளவுக்கு உண்மையிலேயே 5ஆம் இடத்துல குரு இருக்கிற அத்தனை பேரும் தன்னுடைய மகன்களுக்கோ மகள்களுக்கோ தேவையான அளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக குருவை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, குருவுக்கு ஜோதிடத்தில் 2 முக்கியமான ரோல் இருக்குது, ஜாதகத்தில் 2 முக்கியமான கணக்கு இருக்குல்ல. முதல்ல குருவை தனகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனகாரகன் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒருத்தங்களுக்கும் தனக்கு தேவையான பணம், நிதி, நகை இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கணும்னா குரு தான் அதை முடிவு செய்வார். அதனால் அவருக்கு தனகாரகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. குரு பெரும் தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். பெரும் தனம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல அந்த சொத்து சுகங்களோடு இருக்கிறது. அன்றாடம் சம்பாதிக்கக்கூடிய பணம், மாத சம்பளம் வாங்குகிற பணத்தை குருவை எடுத்துக்க முடியாது. சொத்து, நீண்டகால முதலீடு, அதுலேருந்து வரக்கூடிய பெரிய பணம், அதாவது பெருந்தொகையை மட்டும்தான் குருவை குறிக்கக்கூடிய ஒன்றா பார்க்குறது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்து போனோம்னா புத்திரகாரகன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. புத்திரகாரகன்கிறது ஒருத்தவங்களுக்கு குழந்தை பேர் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த குழந்தைகளால் அவர் புகழ் பெறுவாரா, அல்லது குழந்தைகளால் அவர் கெட்ட பேரை சம்பாதிப்பாரா, அல்லது குழந்தைகள் நல்ல நிலைக்கு வருமா, அவருடைய பூர்வீகம் எப்படி, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இந்த குருவை தான் நம்ம முக்கியமானதாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஜோதிடத்தில் 5ஆம் இடம்ங்கிறது புத்திரர்களை குறிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் 5ஆம் இடத்தையும் கடந்து அந்த ஜாதகத்தில் குருவோட நிலை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்குறது இருக்கு இல்லையா. இதையெல்லாம் சேர்ந்து தான் நம்ம பார்க்கும்போது குரு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல குரு இருந்த அத்தனை பேரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அளவு சொத்து சேர்த்து வைத்து விடுவார்களா, அல்லது எங்கே போனாலும் பொழைச்சிக்கிற அளவுக்கு ஒரு தொழிலையாவது கல்வியாவது கற்றுக் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அடிப்படை ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான தகவல் தான். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரர்களை குறிக்கக்கூடிய இடம். ஒருத்தவங்களுக்கு குழந்தை உண்டா இல்லையா, எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 5. அது பார்த்திங்கன்னா குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு. அப்போ குழந்தையை குறிக்கக்கூடிய இடமான 5ஆம் இடத்தில் குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகமான குரு இருந்தால் அவர்களுக்கு புத்திர பாதிப்பே உண்டுங்கிறது ஒரு தகவல். இதுதான் காரகோ பாவனாஸ்தி, அந்த இடம் பாழ்பட்டு விடும் அப்படிங்கிறத சொல்கிறதுனால குருவுக்கு 5ஆம் இடம் காரகோ பாவனாஸ்தியான ஒரு இடம்ங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது அடிப்படை ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய அடிப்படையான ரூல்களில் ஒரு முக்கியமான ரூலு. சரி, இந்த 5ஆம் இடத்துல குரு இருங்க எப்படி அவரோட பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பார் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி வருது இல்லையா. இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 5ஆம் இடத்தில் தனித்து இருந்தால் இந்த காரணங்கள் உண்டு. அதே சமயத்தில் குருவை அதோட நட்பு கிரகங்கள் இல்லை வேறு ஏதாவது சுபக்கிரகங்கள் பார்வை செய்தால் அந்த இடம் அதோட நிலை மாறிடுங்கிறத இந்த இடத்துல முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கும். கடக லக்கணம் 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானலாம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டார், பெரிய செல்வங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டார், அரசியல் ரீதியாக அடுத்த வாரிசுகளாக உருவாக்கி போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்லுவாங்க. இது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தால் கூட அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகமாக என்னங்கிறது அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நீண்ட காலமாக அந்த ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு நிறைய பேர் பார்க்குறதுனால நம்ம எடுத்துக்குவோம். அடுத்தது அவரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் குரு இருக்குங்கிறது உண்மை. அதாவது இவருக்கு எங்கே பார்க்க வேண்டியிருக்குன்னா, கடக லக்கணத்துக்கு குரு பாக்கியாதிபதி. முதல்ல அதை எடுத்துக்கணும். அவர் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் ஒரு லக்னத்துக்கு பாக்கியாதிபதியோட ரோல் முக்கியமான ரோல் இல்லையா. அந்த பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது, அதாவது 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். பிள்ளைகளாலும் பிரபலம் அடையலாம், பிள்ளைகளும் பிரபலம் அடையுங்கிறது ஒரு கணக்கு. இது முதல்ல எடுத்துக்கிட்டு இந்த குரு தனிச்சு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல 2வது பார்க்கணும். அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா கடக லக்கணம், அடுத்தது ரிஷப ராசியில் நம்ம பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும். அப்போது இந்த குரு பாதகஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த பாதகஸ்தானத்தை கூட பாதகத்தன்மை விலகிடுதுங்கிறது ஒரு பக்கம். சமசப்தமமாக சூரியனை குரு பார்ப்பதும் குரு சூரியனை பார்ப்பதும் இந்த இடத்துல சிவராஜ யோகமாக செயல்பட ஆரம்பிக்கும். அதனால தான் அரசியலில் ஒரு உன்னதமான நிலையை பிடிக்கிறதுக்கு அந்த அமைப்பு ஒரு காரணம்ங்கிறத முதல்ல எடுத்துக்கலாம். அவருடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல பொதுவாக சூரியன் இருந்தாலே அது அனைத்து தோஷங்களையும் விளக்குங்கிறது ஜோதிடத்தில் அதுவும் ஒரு எளிமையான விதி தான். பட் எல்லாத்துக்கும் நீக்கிடுதா என்னங்கிறது தெரியாது. பட் அந்த இதை எடுத்துக்கணும் நம்ம அந்த ரூலை. அப்போ 11ஆம் இடத்துலேருந்து சூரியன் குரு பார்க்குறாரு.
குரு இங்கேருந்து 7ஆம் பார்வையை சூரியனை பார்த்துக்கிறாரு. 2 கிரகங்களும் சமசப்தமாக பார்த்துக்குது. அதே போல் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பார்க்குது. இந்த குருவும் 7ஆம் பார்வையை அங்கே இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கறதுனால குரு சந்திரன் இரண்டுக்கும் குரு பார்வை கிடைக்கிறது. சூரியன் மற்றும் சந்திரனோட பார்வை குருவுக்கு கிடைக்கிறது. இங்கே இருந்ததுனால தான் இந்த இடத்து 5ஆம் இடத்து குரு கலைஞரோட ஜாதகத்தில் சிறப்பாக பணியாற்றிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் 5ஆம் இடத்துல குரு இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ரூல் பொருந்துமானா கண்டிப்பாக பொருந்தவே பொறாது. குரு மட்டும் 5ஆம் இடத்தில் தனித்து இருந்தால், அது என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, அவர்கள் குழந்தைகள் இல்லாமல் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. லேட் இஷ்யூஸாக குழந்தைகள் பிறக்கும். சில நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு உள்ளாகிறதும் உண்டுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதோட இன்னும் முக்கியமான விஷயம்னா 5ஆம் இடத்து குரு என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்யும் அப்படிங்கிற ஒரு காரணம் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் பொதுவாக அது நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப மனசு இல்லையா? 4ஆம் இடம் மனசு இருந்தால் கூட சிந்தனை 5ஆம் இடம் தானே. 5ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பாங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். அது மற்ற கிரகங்களையும் சேர்த்து எடுக்கணும். 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், 5ஆம் இடத்தையும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா, பரம்பரையான சில விஷயங்கள், பாரம்பரிய சிறப்புகள் அடுத்த தலைமுறைகளுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு இருக்குங்கிறது இந்த இடத்துல முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அடுத்தது, பரம்பரையாக உள்ள சாபங்களும் நோய்களும் கூட அடுத்த ஜென்மங்களுக்கு, அடுத்த வாரிசுகளுக்கு தொடருங்கிறது இந்த இடத்துல மறக்காமல் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ 5ஆம் இடத்து குருங்கிறது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து மட்டுமே வைப்பார் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. பரம்பரையாக வரக்கூடிய நல்ல சிறப்புகளையும் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் ஜாதகமாக அது இருக்கும். அது மட்டும் இல்லை, பரம்பரையாக இருக்கக்கூடிய சில நோய்களும் அவர்களுக்கு வரும், சில பாதிப்புகளும் சாபங்களும் வருங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்தில் குரு இருக்கிற பல ஜாதகர்களுக்கு பரம்பரை சிறப்புகளும் உண்டு, பரம்பரை பாதிப்புகளும் உண்டுங்கிறத முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா, 5ஆம் இடத்துல குரு இருந்தால் ஒரு 90% 5ஆம் இடத்துல குரு இருக்கிறவருடைய பார்த்திங்கன்னா, அவங்க குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குல்ல. இப்போ எனக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்தால் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், எனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு குழந்தை கண்டிப்பாக குருவுடைய நட்சத்திரத்தில் பிறக்குங்கிறது 90% ஜாதகத்துக்கு பொருத்தமாகுது. இது வசந்தனையா தன்னோட ஆய்வில் சொல்லியிருக்கிறது. நம்ம பல இடங்களில் பார்த்து இதை சரியாக வர்றதையும் நம்ம திருத்திக்கிறோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா, குரு 4ஆம் இடத்துல இருக்கா 5ஆம் இடத்துல இருக்காங்கிறதுமே நமக்கு சந்தேகம் வரும் சில இடங்களில். ஏன்னா ஒரு பஞ்சாங்கத்தில் 4ஆம் இடத்துல போட்டிருக்கோம், இன்னொரு பஞ்சாங்கத்தில் 5ஆம் இடத்துல போட்டிருக்கோம். பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்குங்கிறத விட இந்த ஜாதகம் எடுத்தோடனே ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு இதுதான் பலன் சொல்லிட்டு போகக்கூடாது. இந்த ஜாதகம் சரியான நேரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறதா, இந்த ஜாதகத்தில் வரக்கூடிய பலன்களும் ஜாதகம் பார்க்க வருபவர்களுக்கும் இது பொருந்துதான் நாம் சில செக் பண்ணணும். இது அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பல நுணுக்கங்களை தெரிஞ்சவங்க தான் செக் பண்ண முடியும். இல்லாட்டி வச்சுங்க, இல்லைங்க இது வாக்கிய பஞ்சாங்கம் தாங்க சரி, அதெல்லாம் கிடையாதுங்க, திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரின்னு இப்படி தான் ஆர்கியூ பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் சரியாக தவறா, சரியான நேரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, சரியான நேரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறதா செக் பண்ணுறதுக்கு இது ஒரு விஷயம். அதே போல் பரம்பரையாக சில கேரக்டர்ஸ் இருக்கும் சில குடும்பங்களுக்கெல்லாம், அது அடுத்த பிள்ளைகளுக்கு தொடருதா, ஏதாவது ஒரு வகையில் தொடரும், அப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லையா, பரம்பரையாக சில நோய் பாதிப்புகள் சில விஷயங்கள் இருக்கா, இது ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்படி 5ஆம் இடத்துல குருவுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்து செக் பண்ணிட்டு தான் சொல்லணுமே தவிர, அப்போ 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலே முதல்ல அந்த 5ஆம் இடத்து குருவை வேறு எந்த கிரகமாவது பார்வை செய்கிறதான்னு முதல்ல பார்க்கணும். அது நல்ல கிரகமாகவோ சுப கிரகமாகவோ அல்லது குருவுக்கு நட்பு கிரகமாகவோ இருக்கிற பட்சத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். குறைந்தபட்சம் நல்ல மனிதராக இருப்பார்கள், அது ஒன்று கொடுக்கணும். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பேர் சொல்லும் அளவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும். அதே இடத்தில் 5ஆம் இடத்துல குரு மட்டும் தனிச்சிருந்து வேறு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லைன்னா அவங்களுக்கு புத்திர பாதிப்பு இருக்கும். குழந்தைகள் பிறக்கிறது லேட்டாக போகும். சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு நீண்ட காலம் கழித்து குழந்தை பிறந்தால் கூட அதோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும். இது ஒரு பக்கம். இப்படியெல்லாம் எடுத்து தான் ஒரு ஜாதகத்தை பார்க்கணுமே தவிர, 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலே அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவார், இல்லது குறைந்தபட்சம் கல்வியை கொடுத்துட்டு போயிடுவார். அப்படிங்கிறது எப்படின்னா, இது ஒரு நிரந்தரமான ஒரு கொள்கையை எடுக்க முடியாது. இது ஒரு நல்ல ஜோதிடத்தில் விதியாக பார்க்க முடியாது. இது ஜோதிடத்தை ஆய்வு செய்பவர்களுக்கும் ஆர்வமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நேயர்களே, மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.